வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நேற்று வந்து நிறைய மழை பெஞ்சது சொன்னேன். இன்றைக்கி ரொம்ப வெயில் அடிக்குது. எப்படி ஈவினிங் டைமு மழை வரும் தான் நினைக்கிறோம். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது. இது வந்து பக்கத்து வீட்டு தம்பி. முன்னாடி பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஃபஸ்ட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்லேருந்து என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். தம்பி கூட தான் ஃபஸ்ட்டு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவான். இப்போ பாப்பா வந்ததுக்கப்புறமே தம்பி நல்லா ஹெல்ப் பண்ணுவானே. பாப்பா நான் ஏதாவது வேலை பார்த்தேன்னா பாப்பா பக்கத்தில் தூக்க மாட்டான். தூக்குறதுக்கு பயப்படுவான். சின்ன குழந்தைய தானே இருக்கிறா, அதனால் பயப்படுவான். அந்த வச்சு விளாட காட்டுவான். கிளி போச்சு இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரிலாம் இது பண்ணுவானே. பாப்பா உச்சா போனாலுமே பாத்ரூம் போனாலும் க்ளீன் பண்ணுவான். நான் குளிக்க போயிருந்தாலுமே தம்பிகிட்ட தான் சொல்லிட்டு போவானே, நான் குளிக்க போகிறேன் பாப்பா பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் பார்த்துப்பானே. அழுது அங்கே வந்து சொல்லுவான், சீக்கிரமாக வா சித்தி பாப்பா அழுவுது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துப்பானே. ஸ்கூல் போடானா மட்டும் போக மாட்டானே. ஸ்கூல் போகிறதுக்கு ஒன்று கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் போக நான் போக மாட்டேன். எவ்வளோ அடித்தாலும் போக மாட்டான். ஸ்கூல் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானே. அவன் கேட்டால் இன்னும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க இவன் போக மாட்டான் சொன்னாலுமே. என்னோடய நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நான் டெய்லி வீடியோ போடு ஜெயா, வீடியோ போட்டு தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கிடைக்கும், நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு நிறைய பேர் திட்டினீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலராக உங்களுக்கு நான் வீடியோ கொடுப்பேன். நான் கொடுக்காம இருக்க மாட்டேன். மொபைல் தான் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. மொபைல் சரி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நானும் பாப்பா மட்டும்தான். ஹஸ்பண்டு தான் வேலைக்கு போயிட்டார். நாங்கள் எல்லாமே தனித்தனியாக ஆகிட்டோம். என்னோடய குழந்தைக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ஃபேமிலி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மாமனார் மாமியாருமே தனியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒன்றா இருந்தாலுமே எப்படி சொல்கிறதுனா எங்கள் கூட இருந்தாலுமே கொழுந்தார் கோச்சிப்பாருங்க பாரு, அண்ணா கூட இருக்காங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கோச்சிப்பார். கொழுந்தார் கூட இருந்தாலுமே என்னோடய ஹஸ்பண்டு கோச்சிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சண்டை அந்த மாதிரி வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் எல்லாமே தனித்தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம தனித்தனியாக ஆக்கியாச்சு. அவங்க தனியாக இருக்காங்க, நாங்கள் தனியாக இருக்கோம். அம்மா அப்பா தனியாக இருக்காங்க. ஏன்னா இருந்தாலுமே மாமனார் மாமியாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ அவருமே இல்லைல்ல, எனக்கு விறகு எடுத்து கொடுக்குறது, பாப்பாவை பார்த்துக்கிறது எல்லாமே இது பண்ணுவாங்க. என் கூட மாமியார் தான் தூங்குவாங்க. நானும் மாமியாரும் இந்த வீட்டுக்கு தூங்குவோம். மாமனார் வந்து கட்டில் போட்டு தென்னியில் தூங்குவாங்க. நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சண்டையுமே இல்லை. நாங்கள் வந்து தனியாக ஆகிட்டோம். எப்படி சொல்லலாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க குழந்தைனாரு. அதனால் சொல்லிவிட்டு எல்லாமே தனித்தனியாக ஆகிட்டோமே நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பாப்பா வச்சுட்டு எப்படி சமைக்க போகிறேன்னு தெரில, பார்ப்போம். அன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறேன். நான் மட்டும்தானே சாப்பிட போகிறேன். அதுக்காண்டி வீட்டுக்காரர் சொன்னார், உனக்கு என்னென்ன பிடிக்குமே நீ செஞ்சு சாப்பிடு. எவ்வளோ தூரம் நீ ஏங்கிட்டு இருந்தியே, அது சாப்பிடணும் இது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எப்படிலாம் ஏங்கிட்டு இருந்தியே, அதுக்கப்புறம் எல்லாமே நீ சமைச்சு சாப்பிடு. நீ உனக்கு மட்டும் தனியாக தானே சாப்பிட போகிற, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நீனே தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போ நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன் காலையில். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ தூங்கி எழுந்திருக்கல, 5 மணிக்கெலாம் தூங்கி எழுந்திரிச்சு வாசல் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பாப்பா வந்து 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வேலை கரெக்டாக அலாரம் மாதிரி 4 மணிக்கெலாம் அடித்து எழுப்பி விட்டுருவாளே. இன்னுமே எனக்கு தூக்கம் கலையவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. மழை வர பெஞ்சுதா, கரண்ட்டு போயிடுச்சு. லைட் இல்லாமல் பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறா. நைட்டில் கரண்ட் இல்லாமல் மழை இடி இடித்தா ரொம்ப பயங்கரமாக இடி இடிக்குதுங்க. இடி இடித்த உடனே கரண்ட்டு போயிடுதா, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் மொபைல் லைட்டு வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தான். அவரை வச்சு இப்படி தூங்க வச்சா ஓரளவு தூங்கினா, அப்புறம் திரும்பி எழுந்திரிச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கரண்ட்டு போய்ட்டால் ஃபேனு கொசு வர கடிக்க ஆரம்பிச்சிருமா. கரண்ட் வந்தால் தான் ஃபேனு ரன்னிங் பண்ண முடியுமா. ஃபேனும் ஆஃப் ஆகிடுச்சு கரண்ட் இல்லாமல். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு தூங்கவே இல்லை. கையில் வச்சுக்கிட்டு கையில் விசிறி விட்டு நான் மட்டும்தான் இருக்கேன். வீட்டுக்காரர் இருந்தாலும் மாற்றி பார்த்து இது பண்ணிப்போம். அவரும் இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே பார்த்துக்க மாட்டாங்க பாப்பா. நானும் பாப்பா மட்டும்தான் இப்போ தனியாக இருக்கோம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான். சாப்பாடு இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் என்ன சாப்பாடு ஒரு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாப்பாடு பண்ணுற பாத்திரம் வாங்கியாச்சு. ஏன்னா தனியாக ஆகிட்டோம்ல, யாரும் நமக்கு எதுவும் தரமாட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. உங்கள் அப்பா அம்மா வீட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் எனக்கு தனியாகவே எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போகல போயிட்டாரு. விறகு எல்லாமே எனக்கு கட் பண்ணி தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் சொன்னார், இந்த விறகு முடிஞ்சுன்னா நான் வேலைக்கு போய்ட்டு உனக்கு காசு போட்டு விட்றேன், அதில் வந்து நீ கேஸ் வாங்கி இது பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாப்பா தூங்கிட்டு இருக்கா அந்த சைடில். இப்போதான் ஒலை வச்சுருக்கேன். நான் அரிசி போடலை. அரிசி போட்டுட்டு நீங்கள் என்ன குழம்பு பண்ணலாம், சாம்பார் தான் பண்ண போகிறோம். சரி அடுப்பு அமைஞ்சிருச்சு, ஊதிடலாங்க. அடுப்பு ஒரு வழி எரிய வச்சுட்டு தண்ணி காஞ்சிருச்சு, நம்ம அரிசி போட்டுடலாம். அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு அரிசி எடுத்துகிட்டு வரலாம். ஹஸ்பண்ட் போக்கில் எனக்கு அரிசி வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருந்தார். பாசுமதி அரிசி இருக்குல்ல, அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. இப்போ அரிசி எடுத்து நம்ம சாப்பாடில் போட்டுடலாம். அவங்க
அரிசி போட்டு நான் முடிச்சிட்டேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். பாப்பா எந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் பால் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டு பாப்பாட்ட கொடுத்துருக்கேன். அவன் தூக்கிட்டு விளையாட போயிருக்கா. ஏன்னா பாப்பா வந்து வேடிக்கை நல்லா பார்க்குறா. வீடு பக்கத்துலேயே ரோடாக வண்டியெலாம் நிறைய போகுமா, அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. நல்லா கொதிக்க பாருங்கன்னு சாப்பாடு வேகலை. பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறோம், உருளைக்கிழங்கு சேர்த்து. சரி வாங்க இப்போ உருளைக்கிழங்குல தோல் சீக்கலாம். சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. சுடு சாப்பாடு வடித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ தான் வடித்து எடுத்தேன். அது கூடவே சாம்பார் ஓலையுமே வச்சுட்டேன். சாம்பார் ஓலைலாம் காய்கறி வந்து எதுவுமே இல்லை. இங்கே வந்து மார்க்கெட் வந்து சனிக்கிழமை தான், எதுவுமே வாங்கலை காய்கறி. அன்றைக்கி வாங்கிட்டு முடிஞ்சிருச்சு, நேற்று நைட்டோட முடிஞ்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அப்புறம் பருப்பு, இது ரெண்டும் சேர்த்தா பருப்பு குழம்பு மாதிரி பண்ண போகிறோம். சரி சாப்பாடு எடுத்து உள்ளே வச்சிடலாம் வாங்க. பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. எடுத்து நான் கொஞ்சமாக கடைஞ்சி வச்சுக்கிட்டேன். வடை சட்டி வச்சுட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் 3 நான் சேர்த்துக்கிட்டேன். வதக்கி வைக்கலாம். வச்சு ஓரளவுக்கு பூண்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கூட எடுத்து பருப்பு சேர்த்துக்கலாம். நான் பருப்பு கூடவே மஞ்சத்தூள்லாம் சேர்த்துட்டேன். மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுல நான், அதனால் அவ்வளோதான். தாளித்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறதில்ல, அது பச்சை வாசனை போகுதும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம். மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்குதும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த அடுப்பு கூடமே எனக்கு போட தெரியாது. எனக்கு ஒரு சின்ன அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு கூட்டு நான் போட சொன்னேன், ஒழுங்காக போடலை. அதுக்கப்புறம் இந்த அடுப்பு வந்து என்னோடய வீட்டுக்காரர் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த சின்ன அடுப்பில் வந்து அனல் வந்து உரைக்க மாட்டுது. உள்ளார அந்த எது சாப்பாடு பண்ணாலுமே குழம்பு பண்ணாலுமே அனல் வந்து உரைக்க மாட்டுது. ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அடுப்பு வந்து என்னோடய வீட்டுக்காரர் போக்குள்ள வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அவர் போய் கரெக்டாக 2 வாரம் ஆகுது. அவர் போக்குள்ள பண்ணி கொடுத்துட்டு போனதான். எனக்கு இன்னுமே மணல் அடுப்பு கூட செய்யவே தெரியாது தெரியுமா. ஆனால் என் மாமியார் அழகாக பண்ணுவாங்க, அவளை பார்த்து நானும் கற்றுக்கணும். குழம்பு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நிறையா வேலை இருக்குது இன்றைக்கி. நான் தலை குளிக்கணும். நான் தலை குளிக்க மாட்டேன் இன்றைக்கி. பாப்பாவுக்கு தலை குளிக்க வைக்கணும். ஆனால் பாப்பா தலை குளித்து ரொம்ப நாள் ஆகுது. பாப்பா தலை ரொம்ப ஹீட்டாக இருக்குது. எனி டைம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, வேர்க்க மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மாமியார்கிட்ட சொன்னேன், மாமியார் தலைக்கு குளிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் குளிக்க வைப்பாங்க, நான் குளிக்க வைக்க மாட்டேன். பயமாக இருக்கும் எனக்கு. தண்ணி மட்டும் சூடு பண்ணி கொடுத்தா அவங்க குளிக்க வச்சுருவாங்க. அவ்வளோதான் குழம்பு. நான் மட்டும்தானே சாப்பிடுவேன். சாம்பார் வச்சுக்கிட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டேபிள் ஃபேன் தான் நாங்கள் வாங்கிக்கிறோம். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. நான் அப்புறமா உங்களுக்கு வீட்டில் நான் சொல்கிறேன் யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்னென்னு பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த மேடத்தை குளிக்க வைக்கணும். மாமியார் வந்துட்டாங்க வயலுக்கு போயிட்டு இந்த மேடத்தை குளிக்க வச்சு அதுக்கப்புறமா நான் குளிக்கணும். சரி ஃபஸ்ட்டு இந்த மேடத்தை நம்ம குளிச்சு வச்சுட்டு வந்துடலாம். மேடம் ஒரு வேலையை குளிக்க வச்சாச்சு. மேடம் ட்ரெஸ்ஸு தான், தலை குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸும் போட்டு விட்டாச்சு. மேடம் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஒரு வேலையை மேடத்தை தூங்க வச்சுட்டு தம்பிக்கிட்ட தான் கொடுத்துட்டு நான் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். இதுக்கப்புறம் தான் நான் போய் சாப்பிடணும். இனிமேல் நான் சாப்பிட பிடிக்கல. வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நம்ம பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணால் எனக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு ஆடு கட்டி போய் மாமியார் வந்து வயலுக்கு போயிருக்காங்க. வயல் வேலை நடக்குது இல்லை, வயல் வேலை நடக்கலை, இந்த நெல் விதைப்பாங்கள்ல அதுக்கு போட்டிருக்கு, நாற்று விடுவாங்கள்ல அதுக்கு போயிருக்காங்க. மாமனாருமே அங்கே தான் போயிருக்காங்க. ஆடு வந்து அதுக்கு தண்ணி கொடுத்து கட்டி போட்டுருந்தோம். இல்லை மழை வந்துடும், அதுக்கப்புறம் அதுக்கு நனைய ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.